ஏமா எதுக்கு மாதிரி வெயில் உட்காந்துருக்கீங்க? மோகி விட்டமின் டி வாங்கிட்டு இருக்கேன் மோகி. 1ஆம் தேதி ஆரம்பிச்சது உடனே பாத்தியா வெயில் கொளுத்திட்டு இருக்கு. சரி வாங்க, உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். டேய் ஐஸ்கிரீம்லாம் வேணாம், அதெல்லாம் வெளியே வாங்கி சாப்பிட கூடாது. அப்ப பண்ணி தரீங்களா? நல்லா ஹெல்தியா பண்ணி தரேன் வா. இந்த கொய்யாப்பழ ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய கொய்யாப்பழமா வாங்கிக்கோங்க. இதுல மேல் பாகத்தை இப்படி ரவுண்டா கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ள இருக்கிற பல்பை எல்லாம் இந்த மாதிரி ஷார்ப்பான ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப எடுத்த எல்லா பல்பையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து 2 ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. லெமன் வேணா சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் கொஞ்சம் போல பிங்க் ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி பவுல் எடுத்து நல்ல ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணி கூடவே கண்டென்ஸ்ட் மில்க்கும் போட்டுக்கிறேன். நல்ல சுண்ட சுண்ட காய்ச்சி ஆற வச்ச திக்கான பாலை கண்டென்ஸ் பாக்ஸ்ல அப்படியே ஊத்தி கொஞ்சம் போல குலுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப நம்ம அரைச்சு வச்ச பல்பையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இத இந்த கொய்யாப்பழ பவுல்ல அப்படியே ஊத்திக்கலாம். அடுத்தது நம்ம வெட்டி வச்ச மேல் மூடியும் மேல போட்டு அப்படியே மூடிடலாம். மிச்சம் இருக்கிறத இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்லயும் ஊத்திக்கிறேன். இப்ப எல்லாத்தையும் கொண்டு போய் நான் ஃப்ரீசர்ல வச்சிடுறேங்க. இப்படிதாங்க நேத்து நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சேன். இப்ப எப்படி இருக்குன்னு பாக்கலாம். அட அட பாக்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. இது அப்படியே இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணியோ சாப்பிடலாம், ஸ்கூப்ல எடுத்து கப்ல போட்டு சாப்பிடலாம், நம்ம பாலை சாப்பிடுற மாதிரி கொய்யாவோட வச்சு அப்படியே சாப்பிடலாம். எங்க வீட்டு ஐஸ்கிரீம் லவர் எங்க அம்மாக்கு முதல்ல கொடுக்குறேன். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா ஃப்ரூட்டோட சேர்த்து நம்ம வீட்லயே செய்யற இந்த ஐஸ்கிரீம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நிஜமா நல்லா இருக்கு மோகி. இந்த வெயில் காலத்துல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் எல்லோருக்கும் ஹாப்பி மார்ச்.